Hi friends, today video வந்து use Bernoulli's formula to evaluate. Bernoulli's formula வச்சு எப்படி evaluate பண்ணுறது இன்டெக்ரல்னு பார்க்கலாம். ஓகேவா? Bernoulli's formula வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கோம்ல, இதுதான் Bernoulli's formula. U dash u வந்து ஒன் டைம் டிஃப்ரெண்டேஸ் பண்ணும், v1 v வந்து ஒன் டைம் டிஃப்ரெண்டேஷன் பண்ணும். ஓகேவா? இது வந்து ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டினில், இப்போ எக்ஸ் இருக்குல்ல, இங்கே 2 எக்ஸ் இருக்குது. இது வந்து யூவாக எடுத்துக்கணும், இது வந்து வியாக எடுத்துக்கணும். இப்போ யூ என்ன, இங்கே எக்ஸ் கியூப். வி வந்து என்ன, வி வந்து காஸ் 2x. ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது யூவாக எடுத்துக்கணும், செகண்டில் இருக்கிறது வியாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா v1 வேணும், u டேஷ் வேணும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிக்கலாம். டைம் டிஃப்ரெண்ட் யூ வந்து ஒன் டைம் டிஃப்ரெண்ட் என்ன ஆகும், எக்ஸ் கியூப் வந்து 3x² வாங்கும். திரும்பி யூ டபுள் டேஷ் இருக்கு, இது வந்து திரும்பி இன்னொரு வாட்டி டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். அப்போ 3 × 2 2 × 3 எவ்வளோ 6. அப்போ எக்ஸு திரும்பி இன்னொரு வாட்டி டிஃப்ரெண்டேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், யூ ட்ரிபிள் டேஷ் 6s டிஃப்ரெண்டேஷன் பண்ண என்ன வரும் 6. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு v1 v2 v3. ஃபஸ்ட்டு v1னா இன்டெக்ரேல் பண்ணும், cos 2x dx. இப்போ இது இன்டெக்ரேல் பண்ண என்ன வரும், cos x இன்டெக்ரேல் பண்ணால் sin x வரும். ஸோ இங்கே 2 இருக்குல்ல, அப்போ என்ன வரும் sin 2x/2. ஓகேவா? திரும்பி v2 கண்டுபிடிக்கணும். இப்போ sin 2x/2 அண்ட் dx. இப்போ திரும்பி இது இன்னொரு வாட்டி இன்டெக்ரேட் பண்ணால் sin எக்ஸை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ மைனஸ் காஸ் எக்ஸ், காஸுக்கு 2 இருக்குல்ல 2x. இப்போ இங்கே வந்து 2ல் இன்ட்டு பண்ணும் திரும்பி, இப்போ 4 வரும். இப்போ இன்னொன்று என்ன இருக்குது, v3 v4. இப்போ v3 என்ன, இது வந்து திரும்பி இன்டெக்ரேட் பண்ணும், மைனஸ் காஸ் 2x/4. இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரெண்ட் என்ன சொன்ன, சைன் எக்ஸா, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் 2x. இப்போ இங்கே 2 இருக்கிற இது மல்டிப்ளை பண்ணோம், 4 × 2 8. இப்போ v3யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ v4 தான் கண்டுபிடிக்கணும். v4 என்ன, இது வந்து திரும்பி இன்டெக்ரேட் பண்ணோம் 8. இங்கே dx வரும், dx வரும். சைன் எக்ஸை டிஃப்ரெண்ட் இன்டெக்ரேல் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு சொன்னேன், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது காஸ் 2x. இப்போ இங்கே 8 வந்து இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 16. இப்போ v4 வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இன்டெக்ரல் வந்து பண்ணிகிட்டே வரணும், v4 வரையும் பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் u டேஷ் டிஃப்ரெண்டேஷன் வந்து 3 டைம்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். அப்போ நம்ம இதெல்லாம் u1 v1 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஃபார்முலாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபார்முலா எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வரும் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு யூ என்ன, யூ வந்து நமக்கு என்ன எக்ஸ் கியூபு. இப்போ v1 என்ன கண்டுபிடிச்சிட்டோம்ல, sin 2x/2. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போடணும். அதாவது யூ டேஷ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 3x². நெக்ஸ்ட்டு v2 என்ன வந்து மைனஸ் காஸ் 2x/4. நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ ப்ளஸ் அப்படியே போட்டு யூ டபுள் டேஷ் வந்து 6x. நெக்ஸ்ட் வந்து v3 வந்து மைனஸ் sin 2x/8. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, யூ ட்ரிபிள் டேஷ் வந்து 6. நெக்ஸ்ட் v4 வந்து காஸ் 2x/16. அவ்வளோதான். இது வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப் வந்து இதில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x³ sin 2x/2. அதுக்கப்புறம் 3 வந்து மல்டிப்ளை 3x². இங்கே மைனஸ் இருக்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3x² காஸ் 2x/4. நெக்ஸ்ட் வந்து இங்கே 6 8 இருக்குது, இதுவும் நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. எப்படி போகும், 2 3s 2 4s. ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ஸு.
இப்போ 3 sin 2x by 4. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகுதான் பார்க்கலாம். 2 3s are 2 8s are ஓகேவா. இப்போ 3 cos 2x by 8. அவ்வளோதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர் ஓகேவா. இது சிம்பிள் தான். இது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நான் நெக்ஸ்ட்டு இன்னொன்று எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கொஸ்டின் பாருங்கள், April 25 2 மார்க் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து யூவாக எடுத்துக்கணும், இது வந்து வியாக எடுத்துக்கணும் ஓகேவா. யூ வந்து இங்கே என்ன எக்ஸ் கியூப், வி வந்து என்ன e⁻³ x, யூ வி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன யூ வந்து ஒன் டைம் டிஃப்ரெண்டேஸ் வேணும். யூ வந்து ஒன் டைம் டிஃப்ரெண்டேஸ் பண்ண என்ன வரும், 3x² வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டியும் டிஃப்ரெண்டேஸ் வரும், டபுள் டேஷ், அப்போ 6x வரும். திரும்பி 3 டைம்ஸு 6x வந்து டிஃப்ரெண்டேஸ்னால் 6, அவ்வளோதான். 3 டைம்ஸ் தான் டிஃப்ரெண்டேஸ் பண்ணும். அப்படின்னா வி வந்து இன்டெக்ரல் ஒன் டைம் பண்ணும், e⁻³ dx. இப்போ v1 வந்து இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், e⁻x இன்டெக்ரல் பண்ணால் e⁻x தான் வரும் ஓகேவா. சப்போஸ் e⁻3x இன்டெக்ரல் பண்ணால் e⁻3x அப்படியே வரும், கீழே வந்து 3 வரும். திரும்பி இன்னொரு வாட்டி இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், 3x/3 இருக்குல்ல, e⁻3x அப்படியே வரும். இங்கே 3 வந்து இன்னொரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 3 3s are 9. அதே வந்து இன்னொரு வாட்டி 3ஆல் மல்டிப்ளை, இன்னொரு வாட்டி இப்போ 27/e⁻3x வரும் ஓகேவா. அதே e⁻2x இருந்தால் இன்டெக்ரல் பண்ணால் இது என்ன வரும், e⁻2x/2. 2 இருந்தால் 2, 3 இருந்தால் 3. அதே இதே இன்னொரு வாட்டி இன்டெக்ரல் பண்ணால் e⁻2x அப்படியே வரும். இது வந்து அப்படியே மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், இப்போ 4 வரும். இங்கே 3 இருக்கிற 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது 2 இருக்குல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போயினே இருக்கணும் ஓகேவா. இப்போ இங்கே e⁻3x இது ஒன் டைம் இன்டெக்ரல் பண்ண என்ன வரும், e⁻3x அப்படியே வரும். இங்கே 3ஆல் டிவைடேட் பண்ணும். இப்போ அதே இன்னொரு வாட்டி இன்டெக்ரல் பண்ணால் e⁻3x/3 dx. இப்போ இது என்ன வரும், e⁻3x அப்படியே வரும். 3 வந்து இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணோம், 3 3s are 9. நெக்ஸ்ட் வந்து v3, திரும்பி இதுவே வந்து இன்னொரு வாட்டி இன்டெக்ரல் பண்ணோம். இப்போ என்ன வரும், e⁻3x 9 × 3 எவ்வளோ, 27. இப்போ எத்தனை வாட்டி 4 டைம்ஸ் இன்டெக்ரல் பண்ணோம், v4 e⁻3x 27 dx. அப்போ e⁻3x அப்படியே வரும். 27 × 3 எவ்வளோ, 27 × 3 81. ஸோ by 81 4 வாட்டிஸ் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபார்மில் போட்டு அதில் அப்ளை பண்ணிடணும். ஃபார்மில் என்ன, இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு uv1 ப்ளஸ் மைனஸ் வரும் u'(v2) ப்ளஸ் u'(v3) மைனஸ் u'(v4) ப்ளஸ் டேஷ். இதுதான் ஃபார்முலா. இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதெல்லாம் இதில் வந்து அப்ளை பண்ணணும். u என்ன நமக்கு, u வந்து x3, v1 என்ன e⁻3x/3, இதுக்கு மைனஸ் இருக்குது மைனஸ். அப்புறம் u', இப்போ u' என்ன 3x². நெக்ஸ்ட்டு v2 வந்து e⁻3x/9. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போடணும். இப்போ u' வந்து 6x. இப்போ v3 என்ன வரும், e⁻3x/27. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, u'() வந்து 6. இப்போ v4 வந்து e⁻3x/81. இதில் அப்ளை பண்ணட்டுமா. இப்போ இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகேவா. இப்போ x³ அப்படியே வரும், e⁻3x/3 ஓகேவா. அப்போ மைனஸ்ஸு. இப்போ இது வந்து இது கேன்சல் பண்ணலாம்ல, 3 1s are 3 3s are ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும், x² e⁻3x/3. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ வந்து இது எப்படி போகும், 3 2s are 3 9s are ஓகேவா. இப்போ இங்கே என்ன வரும், 2x e⁻3x/9. இப்போ இது கேன்சல் பண்ண முடியுமா, இதில் பண்ண முடியும். 81/3 ஓகே. இப்போ 3 2s are 327 ஓகேவா.
வந்துச்சா? அப்போ என்ன வரும்? மைனஸ் அப்படி இருக்கும். 2e⁻3x/27. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோ சிம்பிள். இது வந்து மல்டிப்ளை பண்ணி போடணும். நம்ம இந்த இன்டெக்ரல் பண்ணுறது டிஃப்ரெண்டேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கினால போகணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கின்னு இதை அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுதான்